ஹலோ மக்களே! எங்க வீட்ல இந்த ஆவாரம் பூச்செடி ஒண்ணு இருக்குங்க. அந்த பூ பறிக்கிறதுக்குள்ள செடியில நெறைய குளவியும், இந்த தேனீ பூவும் அந்த பூவ பறிக்கவே விட மாட்டேன்துங்க. காதுல வந்து கொய்ன்னு சத்தம் வேற. அவ்ளோ பூவும் பறிக்கிறதுக்குள்ள ஒரு 20 முறையாவது நான் காத அடைச்சிருந்திருப்பேன். அப்புறம் குழந்தைங்கலாம் விளையாடுறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க அப்படின்ட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. ஷாம்பு, சர்க்கரை இத போட்டு நல்லா கலக்கி விட்டு 2 குச்சியில கயிற கட்டி ஊதுனா நல்லா பபிள்ஸ் வருதுங்க. அதுதான் ஆக்டிவிட்டியா பண்ணிட்டுருந்தோம் குழந்தைங்களுக்கு. அப்புறம் இந்த சொரக்காலாம் எவ்ளோ இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாழைத்தாரு எங்க தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாங்க எங்க அப்பா. இந்த இலை இருக்கு இல்லைங்க, இது ஒரு மேஜிக் இலை மாதிரிங்க. நல்லா தண்ணி போட்டு நல்லா பெசஞ்சு விட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பார்த்தோம்னா, ஜெல் ஃபார்ம்ல இருக்குங்க. பாருங்களேன், இயற்கையாவே எவ்வளோ பெரிய விஷயம். இது ஒரு மூலிகை தான். இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அஸ்வந்த் அந்த வாழைத்தார தூக்கிட்டு போயிட்டு உள்ள வச்சான். பழுக்காதனால எங்க அப்பா இந்த மாதிரி கட்டி விட்டாருங்க. வீடெல்லாம் கிளீன் பண்ணும்போது ஒரு பொக்கிஷம் கிடைச்சதுங்க. இது பாருங்களேன், அந்த காலத்துல புக்கு மாதிரியே நம்ப பணத்தெல்லாம் இது மாதிரி சேர்த்தி பத்திரமா வைக்கிறதுக்கு ஒரு மேஜிக் பாக்ஸ் தாங்க இது. இப்படிதான் திறக்கணும். இந்த கட்டைய இப்படி நவுத்தி விட்டு இதை வச்சு இப்படி திறந்தோம்னா இப்படி ஒண்ணு இருக்கு. இதுல ஓட்டக்காசெல்லாம் நிறைய இருந்ததுங்க. இந்த காலத்துல 1 அண்ணா, 2 அண்ணா இந்த மாரி காசும் 5 பைசா, 10 பைசா இந்த காசெல்லாம் நாங்களும் கொஞ்சம் சேர்த்து வச்சதெல்லாம் இருந்தது. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எங்க அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் சேலரி பணமா இது. அதனால பத்திரமா இருந்தது. அதையும் உங்ககிட்ட நான் காட்டுறேன். அப்புறமா அஸ்வந்த்துக்கு இந்த பேலன்ஸ் போர்டு வந்து கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். இவன் நல்லாவே இத பேலன்ஸ் பண்ணுவான். ஒரு 4 இயர்ஸா அதுக்கு டச் இல்லாத விட்டதுனால அவனால திரும்பவும் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனா இது ரொம்பவே பண்றது ரொம்ப கஷ்டம்தாங்க. பார்த்து தான் செய்யணும். இந்த சர்க்கிளா இருக்குல்ல, இந்த பேலன்ஸ் போர்ட எப்படி இருந்தாலும் அவங்க பண்ணிருவாங்க. அவங்களுக்கு அந்த மையப்புள்ளி கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு டீஃபால்ட்டாவே செய்ய வந்துரும். நான் முன்ன காட்டுனேன்ல, இந்த கரகாட்டக்காரங்கலாம் செய்வாங்கல்ல, அந்த மாரி இதில பண்ணவே முடியாதுங்க. அது கொஞ்சம் உங்களால முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எங்கடா பிள்ளைய காணோமே அப்படின்னு வந்து பார்த்தா, அப்படியே அழகா ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு அமைதியா இருந்தாங்க. அஸ்வந்த் தனியா உட்காந்துக்கிட்டு இவ்வளோ ரசனையா உட்காந்துட்டு இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அப்புறம் குழந்தைங்கள்லாம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. சம்மர்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருந்தா தானே நல்லது. அப்புறம் எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் லேப்டாப்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்து எடுத்து வச்சோம். அவங்களுக்கும் 65 ப்ளஸ் ஆயிருச்சு. நாங்க தானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த காலத்து இட்லி சட்டி பார்த்தீங்களா? எவ்ளோ பெருசுங்க. அதில ஒரு இட்லி சாப்பிட்டாவே நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிரும். ஏன் இதெல்லாம் காட்டுறேன்னா, அந்த காலத்துலலாம் இதில தாங்க தண்ணி தூக்கிட்டே வந்திருக்காங்களாம். நம்பளால இப்போ ஒரு சின்ன குடம் கூட தூக்க முடியலைங்க. அத நினைச்சா தான் வருத்தமா இருக்கு எனக்கு.